அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, மகான் அகத்தியர் எழுதிய ஞான நூல். இந்த ஞான நூலில் பார்த்திங்கன்னா, நமக்கு மகான் அகத்தியர் என்னென்ன விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாடல் பார்த்திங்க அப்படின்னா, மோட்சம் அதை பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன், மோசமுடன் பொய்க்களவு கொலை செய்யாதே, காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு, காசி நீர் புண்ணியத்தை கருதி கொள்ளு, பாய்ச்சலது பாயாதே பாழ் போகாதே, பலவேத சாஸ்திரமும் பாரு பாரு, ஏச்சலில்லாதவர் பிழைக்க செய்த மார்க்கம், என்மக்கால் எண்ணி எண்ணி பாரிநீரே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, மோட்சம் அதை பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன், மோசமுடன் பொய்க்களவு கொலை செய்யாதே அப்படின்னா, இந்த மோட்சம் அடையிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு சூட்சமாக இருக்குது. அந்த சூட்சமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, படுமுடிச்சின்னு சொல்லக்கூடிய இந்த வாசி நிலை. இந்த வாசி நிலையை நம்ம சரியாக அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம இந்த மோட்சம் அதை பெறுவதற்கு சூட்சமத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றார். மோசமுடன் பொய்க்களவு கொலை செய்யாதே அப்படின்னா, இந்த தேவையில்லாத குருமார்களை சந்தித்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மை பொய் அறியாமல் கடைசியில் இறந்து போகிறதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா, காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு, காசி நீர் புண்ணியத்தை கருதி கொள்ளும். இந்த காய்ச்சல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சூடு, இந்த கோபம்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஒரு தீ. அதாவது இந்த காமத்தீ, பக்தி, முக்தி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கோவத்தீ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்டாயம் நமக்கு ஒரு தீயாக இருக்குது. அந்த கோபத்தை தள்ளி போடு. இந்த கோபம் எதுக்கான கோபம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் கோபம் வராது. உண்மை தெரியல அப்படின்னா அந்த கோபம் வரும். அந்த கோபத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கக்கூடியது பார்த்தீங்கன்னா காசி நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனம் பார்த்தீங்கன்னா ஒன்று பாசம் அல்லது காமம் அல்லது கோபம், இதில் பார்த்தீங்கன்னா லயப்பட்டு அதுக்கான ஒரு வெளிப்பாடை அது வெளிப்படுத்தும். அதிகமாக கோபத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு அந்த ஞான நிலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த கோபம் இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய தன்மைக்கு மட்டும்தான் இருக்கும். பட் இறைவனை அடையக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா நியாயமான கோபமாக இருந்தால் கட்டாயம் நமக்கு நல்ல ஒரு நிலையை அடைய முடியும். அப்போ அந்த கோபத்தையை தள்ளி போட சொல்கிறாரு. பாய்ச்சலது பாயாதே பாழ் போகாதே, பலவேத சாஸ்திரமும் பாரு பாரு. இந்த பாழ் போகாதே அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு பாரு. உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பாழ் போக முடியாது. இந்த 4 வேதம் இருக்கு இல்லையா, ரிக்கெதிர் சாம அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதங்கள்லையும் அந்த வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயமேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம். இந்த 4 வேதம் சொல்லக்கூடிய தன்மை என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய இந்த 4 வேதங்களை கூர்ந்து கவனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ பாழ் போக மாட்ட. இல்லைனா கண்டிப்பாக பாழ் போக. அதுதான் பாய்ச்சல் அது பாயாதே பாழ் போகாதுன்றது. ஏவலில்லா அதாவது ஏச்சலில்லாதவர் பிழைக்க செய்த மார்க்கம், என் மார்க்கா எண்ணி எண்ணி பாரு பாரு. இந்த ஏச்சல் அப்படின்றது இன்னொருத்தரை டிஃபெண்ட் பண்ணி வாழ்றது ஏச்சல். அதை அவர் பிழைக்க செய்த மார்க்கத்தை எண்ணி மோசம் போயிடாத. அவங்க பிழைக்கிறதுக்காக ஒரு சில விஷயத்த சொல்லப்பட்டதை நீ உண்மை நம்பி வாழ்க்கையில் மோசம் போயிடாது. அது மோசம் போனீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய விளைவு நீ தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால ஏச்சலது அவர் பிழைக்க செய்த மார்க்கம், என் மார்க்கா எண்ணி எண்ணி பால் போகாதே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நல்லா பாரு, அவங்க எதுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு பாரு. கட்டாயம் அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள அர்த்தத்தை நீ கூர்ந்து கவனிச்சுன்னா அது உனக்குள்ளதான் இருக்குமே, கண்டி வெளியே இருக்காதுன்றத இந்த பாடல் வாயிலாக ரொம்ப அற்புதமாக நமக்கு மகான் அகத்தியர் சொல்றாருன்றதை